மாநகராட்சிகள், நகராட்சிகள், பஞ்சாயத்துகளில் திடக்கழிவு மேலாண்மை வசதி அமைக்கப்பட்டு உள்ளதா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. மாநகராட்சிகள், நகராட்சிகள், பஞ்சாயத்துகளில் திடக்கழிவு மேலாண்மை வசதி அமைக்கப்பட்டு உள்ளதா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. திடக்கழிவு மேலாண்மை பற்றி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து இருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, விவரங்களை வழங்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளிவயல் கிராமத்தில் உள்ள ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி அந்த கிராமத்தை சேர்ந்த திருமலை என்பவர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வானது இந்த வழக்கை விசாரித்தது. அதுல திறந்தவெளியில் குப்பை கொட்டுவது சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் ஆரோக்கியமானது, ஆபத்தானது என்ற ஒரு விஷயத்தை நீதிபதிகள் குறிப்பிட்டார்கள். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் திடக்கழிவு மேலாண்மை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதா என்ற விவரத்தையும் நீதிபதிகள் கேள்வியாக எழுப்பி இது தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு தலைமை நீதிபதி அமர்வானது தள்ளி வைத்திருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.